வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. உண்மையான அக்னி நட்சத்திரம் இன்னைக்கு தாங்க. தமிழகத்தில் புதிய ஒரு கட்சி, புதிய ஒரு தலைவர் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறார். புதிய ஒரு கூட்டணியும் உருவாயிருக்கு தமிழகத்தில். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட். நேற்று திமுக சார்பாக தாவேக்கு எதிரான பல வார்த்தைகள், நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு யூடியூபருக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் எங்களுக்கு அல்காரிதமில் புஷ் பண்ணுற விஷயம். அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறோம். உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றியாக இருக்கும். வணக்கண்ணே. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டா, கூகுள் அல்காரிதம் மாறிவிட்டது. நானும் கேள்விப்பட்டேன். லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல பேஜ் போவோம், கம்மியாக வச்சுக்கிறவங்களுக்கு கூகுள் அந்த யூடியூப் பெருசாக எடுத்து கொடுக்காதுன்ற காலம் மாறிவிட்டது. உங்கள் கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் எடுத்து கொடுக்க தயார். அப்படிங்கிற ஒன்றுமே இல்லைனாலும் நீ லட்சக்கணக்கில் வச்சுருந்தாலும் உங்களை ஆதரிக்க போவதில்லை. அதனால் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டில் கரெக்டாக இருங்க, கண்டிப்பாக தானாக எல்லாம் நடக்கும். ரைட்ண்ணே. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிண்ணே, நம்முடைய சப்ஸ்கிரைபரில் ராஜேஷ்குமார்ங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர், நான் காரை விட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அவர் இன்றைக்கி ஆதரித்து நல்லா பேசுகிறீங்க, முத்தலிஃப் நன்றின்னு சொல்லுங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பேட்டி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தாரு. அவருக்கு அந்த நேரத்தில் நன்றி மட்டும் தெரிவித்து அவசரமாக கிளம்பிட்டேன். அவரோட வேலையை விட்டுட்டு நமக்கு இதை சொல்லிட்டு போனார் இறந்து போகும்போது. மிக்க நன்றி அவருக்கு. ரைட்ண்ணே. புதிய கட்சி, புதிய தலைவர்ண்ணே உருவாகியிருக்கிறார். அதாவது ஒரு நாயகன் உருவாகியிருக்கான்னு பாட்டில் சொன்ன மாதிரி அவருக்கு நமக்கு ஏற்கனவே பழக்கம் தெரிஞ்சவர் தான். தமிழ்நாட்டில் பல அரசியலை பல விதமான அட்டாக்கை பண்ணவர் தான். ஆனால் ஒரு புதிய ரூபத்தில் இன்றைக்கி வருகிறார். எப்படி பார்க்குறீங்க? மற்றவர்கள் எப்படியோ, எனக்கும் அவருக்கும் ஒரு பந்தம் உண்டு. முதலில் அவரை பேட்டி எடுத்தவன். அப்போ அது ஒரு நீண்ட 2 மணி நேர பேட்டி 2 கட்டுரைகளாக இந்து தமிழில் இப்போதும் இருக்கிறது. அதனால் அப்பத்துலேருந்தே அவர் பழக்கம். ரொம்பலாம் என்னுடைய குணம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எப்போவாவது சான்ஸ் பேசினா அதோட என்னவோ அவ்வளோதான். இந்த கல்யாணத்தில் மேடையில் நிற்பாங்க தெரியுமா, ஆமாம், கை குத்துட்டு உடனே நவுந்துடணும். அப்போ தான் நின்றுட்டு 2 மணி நேரம் ஃபோட்டோகிராஃபர் தடுமாறிட்டு இருப்பான். ஏன்னா அடுத்து வரவன் லைனில் நிற்பான், இங்கே லைனில் நிற்பான். இவன் அப்போ தான் அவன்கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி குணம் ஆள் நம்ம கிடையாது. என்னன்னா என்ன, கை குத்துட்டு நகர்ந்துடணும். அந்த மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற குணம் உள்ள. அந்த வகையில் அவரை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. அவர் சில இடங்களில் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஒன் இண்டியாவில் நான் எடிட்டராக இருந்த பொழுது அவருக்கு சில சங்கடங்களை கொடுத்து தலைப்புகள் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் நான் தடுத்தேன்னா என்னுடைய பணி அது. பத்திரிகையாளர், அவர் பாஜகவுடைய தலைவர், அந்த பேரில் தான் போடணும். உன்னுடைய இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கெல்லாம் இன்னும் அரசியல் கட்சி நடத்தலை, பத்திரிகை நடத்துகிறோம். சுவாரஸ்யமாக என்னென்னா போட்டுக்கோங்க. ஆனால் அவரை கேவலப்படுத்துகிற வேலை அனுமதிக்க மாட்டேன். இனி நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நியூஸ் அதிலேருந்து மாறிச்சு. அது ஏதோ வகையில் அவர் கவனிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய மெசேஜ் போட்டார். நீங்கள் ஒன் இண்டியாவுக்கு வந்த பிறகு நல்லபடியாக நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை சாக வச்சு அவர்கிட்ட சில காரியம் சாதிச்சுக்கிட்டோம். அவர் கோபத்தை தணிக்கிற வேலையெல்லாம் பண்ணோம். அப்போ அந்த மாதிரி கவனிக்கக்கூடிய ஆள். இன்னொரு தடவை என் சன் விஷயமா அவரே ஃபோன் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறாராமே, நல்ல விஷயம் பண்ணுங்க அந்த மாதிரி. ஆனால் அதே ஸ்பீடு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவரை அதிகமாக விமர்சனம் பண்ண ஆட்களில் நாங்களும் ஒரு ஆள். விமர்சனம்னா அவர் பார்ட்டிலையும் சரி, கூட்டணி கட்சிகளில் அவர் பண்ண விஷயங்களை நேரடியாக விமர்சனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கும் திட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க ஆளுங்க. ஆனால் அவருக்கு ஏற்ற கிரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. அவர் வரப்போகிறாரு, வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நல்லா இருக்கும்னு சொன்னது முதல்ல பதிவு பண்ணதும் நான் தான். ஒரு 12 நாள் இருக்கும், 2 வாரத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். அதனால் நம்ம பார்க்குறதெல்லாம் இதுதான். தமிழக அரசியலில் மாற்றம் கொண்டு வருகின்ற இளைஞர்கள், மாற்றம் கொண்டு வர யாராக இருந்தாலும் வரவேற்போம். அந்த வகையில் 100% அண்ணாமலைக்கு நம்முடைய வரவேற்பு இருக்கும், விமர்சனமும் இருக்கும். கண்டிப்பாக அது நியாயமான விமர்சனமாக இருக்கும். சும்மா கண்டவங்க பேசுகிற மாதிரிலாம் நம்ம கிடையாது. அப்போது அதை அவர்கள் ஆதரவாளர்களை ஏற்றுக்குவாங்க. நம்ம இப்போ விஜய் பற்றி பேசுறது கூட என்னுடைய இதுலேயே கூட அண்ணா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்க,
அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ம். இந்த மனப்பான்மை யாருக்கு இருந்தாலும் நம்மளுக்கும் ஆரோக்கியமாக பண்ண தோணும். ஆமாம். அது ஒரு ஆரோக்கியமான இதுவாக இருக்கும். இதை தான் நான் எல்லா இடத்துலையுமே எதிர்பார்க்குறேன். இதை விட்டுட்டு தனிநபர் தாக்குதல், குடும்பத்தை பற்றி பேசுறது, கொச்சையாக பேசுறது, இது எதுவுமே ஜர்னலிசத்தில் வராதுங்க. ஜர்னலிசம்ன்றது இது கிடையாதுங்க. நம்ம வந்து மாவு தள்ளுற வேலை மட்டும்தான் பண்ணணும். நம்ம மாவாட்டுறது ஆட்டுற வேலை நம்ம கிடையாது. அப்படி வெளியில் போகிற மாவை உள்ளே தள்ளி விடணும், அவ்வளோதான். அதனால் அமைச்சரவை கூட்டம் நடந்ததில்ல, ஆமாம், அதை அப்புறம் பேசுவோம். கண்டிப்பாக. அப்போ அண்ணாமலை என்கிற ஒரு நபர், ரஜினிகாந்த் இங்கு ஒரு மாற்றத்தை பாஜக வந்து மற்ற கட்சிகளை விட ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் சரி, பாஜக தலைவர்களும் சரி 20 ஆண்டுகள் கடந்து யோசிப்பாங்க. 1920களில் அவர்கள் யோசித்தது இன்றைக்கி நடத்திட்டு 1920களில் ஆரம்பித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாதிரி அப்டேட் பண்ணாததோட விளைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சொல்கிறேன் இன்றைக்கி வலுவிழந்து போய் நிற்கிறாங்க. அப்போ அப்டேட்டுன்றது ரொம்ப முக்கியம். இந்த வகையில் உங்களுக்கு அண்ணாமலையை இப்போ இங்கே ஒரு மாற்றம் வரணும், திராவிட கட்சிகள் இருக்குது, பாஜக அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இடத்துல இல்லை. சோலாம் கூட அவ்வளோ ட்ரை பண்ணார், அவரே சொல்லிகிட்டே போயிட்டார். அப்போ அந்த இடத்துல ரஜினிகாந்த் ஒரு நல்ல இதுவாக இருக்கார். அவர் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும்னு அவரை யோசித்தாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு தயக்கம் இருந்தது, நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு இளைஞரை கொண்டு வரோம், நீங்கள் கட்சியை உருவாக்குங்க, அவரை கை காட்டுங்கன்ற மாதிரி. அப்படி வந்து லாஸ்ட்டில் அவரும் பின்வாங்கிட்டு போனோன்னா அண்ணாமலை பாஜகவில் சேருகிறார். அண்ணாமலை யுனிக் அப்படின்றதுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து பல விஷயம் சொல்லியிருக்கேன். அவர் வந்து வழக்கமான பாஜக தலைவர்கள் மாதிரி பாஜகவுடைய தேசிய அரசியலில், தேசிய விஷயங்களில் பல விஷயங்களை இங்கே அவர் அமல்படுத்தவில்லை. ஒரே ஒரு இடத்தில் தான் சறுக்கினார், லாவண்யா விவகாரம். மற்றபடி அவர் எங்கேயுமே அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட அவர் பேசின பேச்சு ரொம்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப இதுங்க, நீங்கள் தொடவே முடியாது. ஆமாம், அண்ணா இஸ்லாமியர்கள் யாரும் இந்த விவகாரத்தில் இல்லைன்னா, யாரும் எதிர்க்கலைன்னா, அதே மாதிரி இந்து சகோதரர்கள் யாரும் இந்த விதத்தில் மதத்தை கொண்டு வரலன்னா, எங்களுக்கு தேவை தீபத்தை ஏற்றுங்க, நாங்கள் அரோகரான்னு கும்பிட்டுட்டு போயிடுறோம், அவ்வளோதானா. இந்த இடத்துல மத விஷயத்தை கொண்டு வந்து இது பண்ணுறது ஆட்சியாளர்கள். அதனால் இது எங்கேயுமே 2 மதம் சம்மந்தப்பட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி அரசியல் தான் தேவை. அதில் தான் அண்ணாமலை ஜெயிச்சது. அப்போ ஒரு விஷயத்தை நுணுக்கமாக பேசுவதெல்லாம். ஆரம்ப காலத்தில் அவர் கொஞ்சம் அதிரடியாக பல பிரச்சனைகள்லாம் வந்தது, பத்திரிகையாளர் கூட மோதல் இதெல்லாம். அப்போ கூட நான் ஒரு தடவை ஒரு மெசேஜ் போட்டேன், சார் நீங்கள் வந்து சொல்கிற விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு, ப்ரொவோக் பண்ணுறதுக்குன்னு ஆள் அனுப்புறாங்க. நீங்கள் அவங்களோட சண்டை போட்டுருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன நல்ல விஷயம் சொல்ல வந்தீங்கன்னா அது எடுபடாது சார், ப்ரொவோக் பண்ணுறது தான் செய்தி ஆக்குவாங்க சார் அப்படின்னு. இது சீமானுக்கும் நடந்தது. சீமான் அவர்களும் பல தடவை ப்ரொவோக் ஆகி அவர் சொல்ல வந்த விஷயம் பின்தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் நோட்டன் போட்டார். அதுக்கப்புறம் அவர் லண்டன் போயிட்டு வந்தோன்னே அவருடைய இது டோட்டல் இது மாறிடுச்சு. அப்போ மாறினோன்னு என்ன ஆச்சுன்னா, பத்திரிகையாளர்களை இவர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர்கள் ஹேண்டில் பண்ணது போக இவர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன், மத்திய அரசுடைய பல திட்டங்களை நுணுக்கமாக அதை எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒருத்தர். அப்போ இவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்தாபன ரீதியாக அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதில் அவர் ரொம்ப வேகமாக செயல்பட்டார். அதிலும் எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை. கட்சின்றது எல்லாரும் கலந்த கலவை தான். ஒருவேளை அவரை நிலைநிறுத்துவதற்காக அந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். ஆனாலும் அது வந்து அவருக்கு எதிராக பலரை கொண்டு போய் நிறுத்துச்சு. அதுக்கு பிறகு திராவிட கட்சிகளே அவர் முற்றிலுமாக என்ன காரணத்தினால வெறுக்கிறார். அதில் ரொம்ப நுணுக்கமாக கூட்டணிகள் இதை அமைச்சு கட்சிக்கு எம்பிக்களை பெற்றுத்தரணுன்றதில் அவர் சில தவறுகள் செய்தார். அதனுடைய இது 24 பூஜ்ஜியம் ஆச்சு. அதை இன்றும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்னைக்கு கூட அவர் விளக்கமும் கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்லி வேற காமிச்சிருந்தார். நான் இப்பெல்லாம் நிற்கணும், தனிச்சு நின்னா ஒரு இது கிடைக்கும், உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிற்கணும், இதெல்லாம் நான் எடுத்து உரைத்தேன் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர் பார்வையில் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். பொதுவான பார்வையில் கூட்டணிகள் பலம் தான் ஜெயிக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். சில நேரம் அலைகள் மாறும், அதுக்கு கட்சி ரெடியாக இருக்கணும். பாஜக மேலே திரும்ப 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 திமுக ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்து போட்டு அழுத்திட்டாங்க. நீங்கள் எந்திக்கவே முடியாத அளவுக்கு போட்டு அழுத்திட்டாங்க. இங்கே அதை எதிர்த்து அடிக்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு ஆள் தான். சீனிவாசன் எப்போவாது பேசுவார், வேறு யார் பேசுவா? அஸ்வத்தாமன் பொது மேடைகள் கிடையாது. நாராயண திருப்பதி அவர்களே எப்போது பேசுவாங்க. நாராயண திருப்பதி பேசுறதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் பேசுகிற துணியை எதிராளி. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசணும்.
அங்கே நீயா நானான்னு பேசுனீங்கன்னா நீங்கள் நல்ல விஷயம் சொன்னாலும் எடுபடாது. கன்வின்ஸ் பண்ணி பேசுங்க, எப்போவுமே அதான் ஜெயிக்கும். அதில் சீனிவாசன் போன்றவர்கள் கெட்டிக்காரர்கள். ப்ரொஃபஸர். ஆமாம், ப்ரொஃபஸர்லாம் இதுன்னா அப்போ ப்ரொஃபஸருங்க தான் அது நம்ம திராவிட கட்சி அப்புறம் பேராசிரியர் இருந்தாருங்க. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் குறிப்பிட்ட யூனிக்காக அவர் இருந்தார். கட்சியோட மாறுபடுறாருன்னு நமக்கு அப்பத்துலேருந்தே தெரியும். சமீபத்தில் தேர்தல் முடிவு வரும்பொழுது அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டார்ல, டிசம்பர் 4 அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அவர் அந்த மனநிலைக்கு வந்துட்டார். அவர் அதனால தான் தேர்தலில் நிற்கல. அவருடைய ஆதரவாளர் கூட சீட்டு கொடுக்கல. அது ஒரு பக்கம். அதற்கு பிறகு தேர்தல் வந்த பொழுது, முடிவுகள் வரும் பொழுது விஜய், புதிய அலை எல்லாமே மாறுதல் வருது. 2 திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்படுகிறார்கள். ஓரங்கட்டப்படுறாங்கன்றதை விட ஒருத்தர் என்ன தவறுன்றதை இது வரைக்கும் பரிசீலிக்கல. இன்னொருத்தவங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 2 பிரச்சனைக்கு நடுவில் ஒரு புதிய பாதை இருக்குது. இதை எப்படிங்கன்னு வெற்றிடத்தை பார்க்குறாரு. அவருடைய ஆதரவாளர்கிட்டலாம் கேட்டப்போ, இல்லை அவர் அந்த ஐடியாவில் இருக்காரு. இல்லைன்னா கூட சொல்லுங்கள், செம்ம களம் காத்துக்கிட்டு இருக்குது, இறங்கி அடித்தாருன்னா வேறு லெவல் கொண்டு போகலாம். இன்றைக்கி தேவை இருக்குது. இளைஞர்கள் கையில் தான் கட்சி. அப்போ இளைஞர்கள் இருக்கிற கட்சின்னு நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டாலும், அங்கே அந்த அவர்களுடைய கொள்கை எல்லாமே ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே நின்றுக்குது. எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே நின்றுக்குது, அந்த மாதிரி நின்றுக்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு தகுதியே தடையாக மாறுது. திமுக இளைஞர்கள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் அந்த பாதை சரியில்லை. லாபம் நஷ்டம் பார்க்கறது, அதனால வர்ற ஒரு கொத்தடிமைத்தன மனபாவம் இது எந்த காலத்துலையுமே எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. அதிமுகக்குள்ள நல்ல தலைவர் இருந்து வழி நடத்தினாலும் அவர்கிட்டே சில மைனஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நீயா நானான்னு உள்ளே ஓடிட்டுருக்குது, வெளியில் தெரில. நான் சொன்ன திமுகக்குள்ளே பஞ்சுக்குள்ளே நெருப்பு மாதிரி அதிமுகக்குள்ளேயும் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. சந்தேகத்தோடய ஒருத்தர் பார்த்துக்கிற ஒரு ஏற்பாடு. அப்போ அவர்கள் எப்படி வெளியில் போய் போராட்டம் நடத்துவாங்க? அதே மாதிரி விஜய் அணுகிறதுல 2 பேருமே தப்பு பண்ணுறாங்க. முதல்வர் விஜயை அணுகுவதில் இருவரும் தவறு செய்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியில் உள்ள குறைகளை எப்படி களையணும்னு உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, டிபிஎம் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க, ஏளனம் பண்ணுறீங்க, எள்ளி நகையாடுகிறீர்கள். இது எதுவுமே நீங்கள் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அர்ஜுனன் அடித்த அம்புகள் கர்ணனுக்கு மாலையாக விழுந்தது போல மாலையாக விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை அம்பு அடித்தாலும் அது அப்புறமா உள்ள ஒரு வார்த்தையை வச்சு தான் அவர் இப்போ வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காரு. தற்குறின்னு சொல்ல நீங்கள் ஒரு வார்த்தையை வச்சு தான் இப்போ வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் அதில் கையில் எடுத்துக்கிறாரு. யாரப்பா அது சொன்னேன், எப்பயா சொன்னேன், எப்போ சொன்னையா, மறந்துட்டேன், அதெல்லாம் இல்லை, நீ சொன்னியா இல்லையா, அன்னைக்கு நீ பண்ண அப்படின்ற மாதிரி அவரும் அதை நீ திட்ட எனக்கு அது நல்லது தான் அதையும் சொல்லி அதையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அதில் போய் மறுபடி தலையை கொடுக்குறாங்க. நேற்று உதயநிதி ஸ்பீச்சும் அதுதான், ஆராசா பேச்சார். அப்போ அண்ணாமலைக்கு கிரவுண்டு கிளியர். அப்போ 3 இளைஞர்கள் தான் நிற்க போகிறாங்க. 1 விஜய், இன்னொன்று உதயநிதி, 3வது அண்ணாமலை. இதில் மிக வயதில் இளையவர் அண்ணாமலை. ரெண்டாவது ஒரு இளைஞர் பட்டாள கூட்டத்தை முதல்ல கட்டமைச்ச பங்கே அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. நம்ம பிஜேபியில் அவர் இருக்கும்போது ஜாயின் பண்ணதில் முக்கியமாக இளைஞர் பட்டாளம் தான் அதிகமாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்றுக்க மாட்டேன், அண்ணாதுரைக்கு தான் உண்டு. இல்லைண்ணா, இந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன இந்த கம்பேர் பண்ண 3 பேரில் சொல்கிறேன். 3 பேரில் விஜய் அவர்களுக்கு அது இருக்கிறது. அவர் கட்டமைப்பு பண்ணுறதை விட அவருக்கு இருந்தது. ஆனால் இவர் கட்டமைப்பு பண்ணவர் இவர் தான், ஸ்ட்ரக்சர் பண்ணுறது இவர் தான். அதாவது கொடுத்த ஓராண்டுக்குள்ளேயே ஒரு தனி மனிதர், ஒரு காவல்துறை விஆர்எஸ் அதிகாரி மிக விரைவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு பெரிய இளைஞர் பட்டாளத்தை, அதுவும் தேசிய கட்சிக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் திரும்ப சொன்னோம், அந்த இவர் நம்ம ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி மாதிரி காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்தாரு அவர். அந்த மாதிரி பாஜகவுக்கு உயிர் கொடுப்பார்னு எதிர்பார்த்தோம், முடியல. தனி கட்சி தொடங்குறாரு, நல்ல விஷயம். ஒரு மாறுதல் வரணும், வந்தால்தான் இவர்களுக்கும் கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், இல்லாகட்டி பெரிய சிக்கலாக மாறும். அடிப்படையில் இவர் கொஞ்சம் அவர் சொல்கிற மாதிரி எப்போவுமே சொல்கிறது, நான் அப்பர் மிடில் கிளாஸ் தான், பெரிய லெவலில் பணம் கிடையாது, நாங்கள் செல்வந்தர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் சொல்லி இவர் ஒரு கட்சியை கட்டமைப்புக்கிறாரு. நம்ம பார்த்துருக்கோம், சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம், எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய அளவில் பண செலவு நம்ம பார்த்துட்ருக்கோம், விரயங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த முறை தான் தாவேக்கு அதை உடைச்சிருக்காங்க ஒரு பிம்பம் இருக்குது. விஜய் அவர்கள் மாதிரி அல்லது அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த கட்சியை கட்டமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டினியூஸாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குமா? கட்சியை கொண்டு போகிறது வருங்காலம் வாக்குக்கு பணம் கொடுக்குறதுன்றதெல்லாம் நீர்த்து போயிடும். ஆனால் தேர்தலுக்கு செலவுன்றது தேவைப்படும். இவர் இயக்கம் நடத்தி இயக்கமாக தான் நாங்கள் சமீபத்தில் அவருடைய ஆதரவாளர் சொன்னார், எடுத்தோன்னே கட்சி ஆரம்பிக்க முடியாது, அதில் சிக்கல் இருக்குது, பார்ட்டி ஆஃபீஸ் போகிறதுன்னு. இதில் அவர்கிட்ட அண்ணாமலைகிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, கட்சி ஆஃபீஸை சென்ட்ரலில் போடணும்.
ம். இங்கே டி நகர், தேனாம்பேட்டை இந்த தேனாம்பேட்டை. மாதிரி போடணும். நீங்களும் கொண்டு போயிட்டீங்களா அங்கே இல்லை வீட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மைனஸாக மாறும். அப்போ அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு தேவைப்படும். தோதான இடமா போடணும். தொண்டர்கள் வந்து போகிறது, ஆமா. நீங்கள் கட்சி மற்ற விஷயங்கள் வேறு, தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து போகிற மாதிரி ஒரு சென்டராக. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் சந்திப்பீங்க, ஆமாம். அவரை மாதிரி சந்திக்க மாட்டீங்க, எல்லாம் சந்திப்பீங்க. அதனால் அது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது அவர் வந்து கட்சியை கொஞ்சம் எடுத்தோன்னே ஆரம்பிக்க முடியாது, ஆதரவுகள் மற்றெல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் பேருக்குன்னு வச்சு ஒரு 6 மாதம் 6 மாதம் ஒன்றும் கெட்டு போகாது. 4 வருஷம் இருக்குது. மொல்லமாக வச்சு வளர்த்து பார்லிமெண்ட் சட்டசபையில் தான் போட்டிடணும். பார்லிமெண்ட்லாம் போட்டிட்டா கூட அது ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும். அப்போ அவருக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை கொண்டு போனார்னா நல்லாயிருக்கும். இவர் இப்போவும் அதே எழுதி கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்கார். கட்சி பலமாக இருக்குது, எழுதி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கார். இதனால் அது வந்து என்ன ஆகும்னா, அண்ணாமலை கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா இப்போவே துண்டை போடலான்னு ரொம்ப பேர் வருவாங்க. ஆமாம். இதில் இன்னொரு பிரச்சனை, இன்றைக்கி அவர் மட்டும் தான் பேசினார் இல்லையா? ஆமாம். பேட்டி யாரும் கேள்வி யார் எது கேட்கல, அவரோட சோசியல் மீடியாவில் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். யாரும் அவர்கிட்ட கேட்குற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இல்லை, அவர் சோசியல் மீடியாவில் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தது. ரெண்டாவது நீங்கள் நேற்று வேறு ஊருக்கு போயிருந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடியில் சுற்றி அண்ணாமலை அவர்கள் பிறந்த நாளைக்கு இவ்வளோ பெரிய போஸ்டர்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க. ஆமாம். அந்த இடத்துல ஒட்டின பலருமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கேல உள்ளவங்க, பிஜேபியில் உள்ளவங்க கிடையாது. ஆமாம். அந்த மாதிரி அவர் கட்சி ஆரம்பிக்க போன அந்த வாகன அந்த ஓட்டுநர் உட்பட எல்லாத்தையுமே கேட்டப்போ, சார் பெரிய வரவேற்பு இருக்குது சார், எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் சார் அப்படின்ட்டு சைலண்ட்டாக திமுகவில் இருக்கும் கூட சார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. இன்னொன்று துண்டை போடுறது ஒன்று இருக்குல்ல, ஆமாம், இப்போவே போயிட்டா அப்படின்றது. பெரிய விஷயம். ஏன்னா விஜய் ஒரு முன்னுதாரணமாக இருக்கார்ல, ஆமாம், அங்கே முட்டி மோதுறவங்க கிடைக்கலன்னா இங்கே வருவாங்க. இங்கே வருவாங்க. அதனால் அது நான் சொல்ல விரும்புவது அவரிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை, நேரில் பார்த்தா கூட சொல்லுவேன், பாஜகவுடைய பி டீம்னு உங்களை கொண்டு வர மாதிரி மதவாத அரசியலை கையில் எடுத்துறாது. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ நான் பாஜக மதவாத அரசியல் பண்ணுதா அப்படின்னு. ஏன்பா அந்த முத்திரை குத்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மாநில கட்சியாக தேசிய பார்வையோட இருங்க, தேசியத்துடைய பல நல்ல திட்டங்களை பற்றி நீங்கள் பேசுங்க, பண்ணுங்கள், அது வேறு. ஆனால் ஒரு மாநில கட்சியாக தமிழ்நாட்டுக்குரிய தன்மையோடு இயங்குறது, பொதுவாக எல்லா விஷயத்துலையும் விமர்சனம் அந்த மாதிரி போனால் தான் நல்லாயிருக்கும். அவர் பாஜகவில் இருந்தப்போ அதிக நாட்டுக்கு சேவையாற்றுகின்ற தாதாக்கள், ரவுடிகள், A1 A+ இதெல்லாம் சேர்ந்தாங்க இவருடைய இதில் பேரில் தான். அந்த மாதிரி இதிலெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து பண்ணிங்கன்னா மீண்டும் 10ஓட 11 மாறும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரைட்ண்ணே, நீங்கள் சொன்னது ஒரு விஷயத்தை அவர் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அதிமுக திமுக மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான். அது பண்ணுற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம வரவேற்போம், நல்லது பண்ண வரவேற்போம், கெட்டது பண்ண விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் அமித்ஷா அவர்களையும் பாரத பிரதமர் அவர்களையும் வந்து யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, தவறு செய்தால் விமர்சனம் பண்ணுவோங்கிற வார்த்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம், அதான் கட்டமைப்பு கொண்டு வந்துட்டார். மாநிலத்துக்குரிய தன்மையோட பண்ணணும். அதே மாதிரி பாஜகலேருந்து ஃபுல்லாக ஆள் பிடிக்கிற வேலை பண்ணக்கூடாது, அது அவர்களுக்குமே கோபம் வரும். ஆமாம். அதே மாதிரி பாஜகவில் இருந்து இவர் கூட இருந்து கெட்ட பேர் வாங்கணும்லாம் அதெல்லாம் அவங்களாம் கொண்டு வந்து உள்ளே சேர்த்திங்கன்னா இது இன்னொரு பாஜகவாக தான். ஏன்னா ஃபேஸ்புக்லேருந்து அவங்கவங்க இப்போ போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க, நான் பாஜகவிலிருந்து விலகிறேன், அண்ணாமலை அவர்களிடம் சேர்த்து விட்டேன், சோசியல் மீடியா ட்ரெண்ட். அது தொண்டர்கள் மத்தியில் சொல்கிறேன், நான் தலைவர்கள் இவர்கள். அது அப்போ சில பேரெல்லாம் அவர் தள்ளி வச்சா தான் கரெக்டாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்ல வரவேற்பு இருக்கும், கண்டிப்பாக பெரிய அளவில் ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்ண்ணே, தாவேக்கு ஆட்சி அமைச்சு முதல்வர் அவர்கள் கூட்டிய முதல் அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு நடந்திருக்கு. 436 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களாம், கொண்டு வந்து அதை பற்றி பேசி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒவ்வொன்றா செயல்படுத்த இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. முதல் அமைச்சரவை கூட்டம் எப்படி பார்க்குறீங்கண்ணே? முதலமைச்சருடைய அமைச்சரவை கூட்டம் வரவேற்கிறோம். அதே நேரம் அந்தந்த அமைச்சர்கள் ஆய்வு பண்ணுறாங்க. முதலமைச்சர் என்னைக்கு ஆய்வு பண்ண போகிறாரு? அமைச்சர்கள் ஆய்வு பண்ணுவார் நினைக்கிறீங்க? கூட்டம் ஆய்வு பண்ணி அது தனி, அவர் துறை இருக்குல்ல, காவல்துறை, அந்த எல்லா அதிகாரிகளையும் வச்சு மீட்டிங் நடத்தினாவா? நேற்று ஆதவ் அவர்கள் பேசின மீட்டிங் ரொம்ப பரபரப்பான விஷயம்னா, ஒரு ஹோட்டலில் மொத்த பிடபிள்யூடி கான்ட்ராக்ட்காரங்களையும் வச்சு பேசியிருக்கிறாரு. அமைச்சர் அவர்களுடைய இந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம். அதில் குறிப்பான சிவிலுக்கும் எலக்ட்ரிக்கல் அந்த ஒர்க்குக்கும் டிஃப்ரெண்டேஷன் கொடுங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, சிவில் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க மொத்தமாக எடுத்து எலக்ட்ரிஷியன் தனியாக சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, இதை பண்ணுங்கன்னு அந்த இடத்துலேயே அமல்படுத்துறதுக்கு நான் உத்தரவு போடுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முன்னேற்பாடுலாம் உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி மத்திய அரசோட சாலை பணி அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களே அங்கே இருந்து சொன்னது, அவர் சொன்ன என்னென்னலாம் இவங்க தடுத்தாங்கன்றதை பார்த்தா ராஜதந்திரம். ஆமாம், அவர்கள் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, இவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்கள் சொல்லுங்கன்ற, தப்பே கிடையாது. அப்போ தான் இவர்களை தோல் உரிக்க முடியும். ஏன்னா சும்மா இதையே பேசிட்டு மத்திய அரசோட சண்டை போட்டு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். நம்முடைய விமர்சனம் என்ன,
நீ வந்து சண்டை போட்டு எல்லா நிதியுமே நீ புறக்கணிச்சனா தமிழ்நாட்டுக்கு என்ன என்ன இருக்கு? அப்போ அது முறையா இந்த மருத்துவ பணியிடங்களில் கூட நேற்று ஒரு பொய்யான ஒரு இதை கிளப்பி விட்டான். ஆமா. இன்னைக்கு அருண்ராஜும் அதுக்கு பதில் சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி டக்குன்னு பொய்யா போட்டு விட்டுறது. ஏன்னா 2025 இவங்களே தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டு அவரை சொல்றாங்க நாங்கள் போராடி பெற்றோம் அது இதுன்னு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல உண்மை எதுன்றதை உடனே போட்டு முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். கான்ட்ராக்ட்காரர்கள் யாரும் பணம் ஏங்க பிடபிள்யூடி பணம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ மோசங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் பணம் கொடுக்க முடியாதனாலே உள்ளே போக முடியும். அவ்வளோ ஒரு மோசமான இது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் பணமே கொடுக்க தேவையில்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நேரடியாக நீங்கள் போடலான்னு சொல்லி நேற்று அமைச்சரே அறிவிக்கிறதுலாம் நல்ல விஷயம். ஆனால் அதை மீறி அங்கங்கே நடக்கும். ஆமாம், அது பரவாயில்ல. ஆனால் இந்த இது சொல்லி வச்ச மாதிரி இவ்வளோதான் 51% ஒருத்தர் அன்னைக்கு பேட்டி கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. அப்போ என்னங்க 51%னா என்ன செய்வான்? 51% 100 ரூபாயில் 51 ரூபா அங்கே போயிடுச்சுன்னா இது போக பில் எழுதும்போது ஏஇஇக்குலாம் கொடுக்கணுண்ணே. அதில் 1% 2% பேசியிருந்தேன். இந்த ப்ளம்பிங் கான்ட்ராக்ட்லாம் எடுப்பாங்க, ஆனால் ஒரு பைசா கிடைக்காது. ஏன்னா எல்லாருக்கும் துட்டு கொடுக்கணும், அதை செய் இதை செய்யின்னு பார்த்தா ஒரு பெருமைக்கு பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் நேற்று போன ஏரியாவில் கூட மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டுக்காரர் கடைசி 5 வருஷமாக கான்ட்ராக்ட் எடுக்கல. பிடபிள்யூல ஏ கிளாஸ் அவர் நம்பர் 1. ஆந்திராவில் போய் எடுத்துட்டு கர்நாடகாவில் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. இங்கே பக்கமே திரும்பலை. ஏன்னா கேட்டால் அவர் இப்போ கூட அவர் சமீபத்தில் கான்டாக்ட் பண்ணும்போது கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 100% நான் இது பண்ணுறதுக்கு 110 செலவழிக்கப்பா, எதுக்குப்பா எனக்கு இது, நான் 10 ரூபா போட்டு உழைக்கிறதுக்கு நானும் இதாக பாங்கிற மாதிரி வந்துருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இவர்கள் பண்ணதெல்லாம் தமிழ்நாட்டை சுரண்டி எடுக்கிற கதை மாதிரி தான். அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே பெரிய நல்ல பேர் கிடைக்கும். அதாவது நான் முன்ன சொல்கிற மாதிரி தான், லஞ்சம் வாங்கிட்டு எதுவும் செய்யாதவங்க ஒரு பக்கம்னா, வாங்கின காசு வேலை செஞ்சால் நல்ல அதிகாரிப்பா, காசு வாங்கினாலும் கரெக்டாக வேலை முடிச்சு கொடுத்துருவார், அவராக எதுவும் கேட்க மாட்டாங்க, கொடுத்ததை வாங்கிக்குவார். இவர் வந்து நல்ல அதிகாரி. அது மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் கூட தமிழ்நாடு வந்து தப்பிக்கும். பத்திரப்பதிவுலேருந்து பார்த்தீங்களா, ஒரே நாளில் 37 லட்சம் ரூபா தமிழ்நாடு முழுவதும்னா, அது இவ்வளவு ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷன்ல அந்த சிச்சுவேஷன்ல ஏன்னா பல இடங்களில் சொல்லப்படுறது நோ கரப்ஷன்ங்கிற வார்த்தை இருக்கும்போது இந்த கரப்ஷன்னா அது ஒரு இடத்துல அமைச்சரே போய் நான் அமைச்சருங்க ஏதாவது துட்டு வாங்கினாங்களா சொல்லுங்க, அதை வந்து உனக்கு தெரியுமா இங்கேயா லஞ்சம் வாங்குவார்கள், பத்திரம் பதிவு செய்கிற அந்த இடத்துல தான் வாங்குவாங்க, உனக்கு தெரியுமா, தெரியும்னா சொல்லு, தெரிஞ்ச இடத்த சொல்லுப்பா, நீ சொல்ற இடம் தெரியும், உனக்கு தான் தெரியும், திருன்னு தெரியும், அதை சொல்லு. அதை விட்டுட்டு என்ன தெரிஞ்ச இடத்துல காரப்பொடி நேர்மையா போய் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், போய் திட்டுற, டிஃபேம் பண்ற. இவனுக்கு திருநடத்துல காரப்பொடியும் போட்டிருப்பானுங்க, கண்டுபிடிக்க முடியாது, நீங்க போனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் மேட்ரு, ஹார்ட் டிஸ்க்கு தப்பை நோக்கி தப்பை கண்டுபிடிக்க போகும்போது தானே அவன் ஒழிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி திருடிட்டு போய் வித்துருக்கானுங்கன்னு தெரியுது. அப்போ அந்த மறைச்சி வைக்கிறாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆளை பிடிக்கிறாங்கன்னா நீ தனியார் மயமாக்கி அவன் கையில் கொடுத்தக்கூடிய விளைவு தான். அப்புறம் அவன் போய் பிடிச்சிட்டு போலீஸ் பிடிச்சி ஹார்ட் டிஸ்கெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. இப்போ அதை ரெக்கவர் பண்ணால் உள்ளே என்ன ஆகுது ஏதுன்னு தெரியும். நமக்கு என்னென்னா ஆளை வச்சு வெளியே தான் வீரம், உள்ளுக்குள்ளே ஆளை வச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படி இப்படி. அது எதுவுமே அனுமதி கூடாது. யார் அதிகாரி இருந்தாலும் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 10 IAS IPS அதிகாரி மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை புகார், சொத்து குவிப்பு புகார்லாம் வந்தால் தாங்க தமிழ்நாடு உருப்படுங்க. அப்போ நம்பலாம் மாற்றம் வந்திருக்குன்னு. மாற்றம் வந்து உண்மையிலே நம்பலாம். ஏன்னா அரசியல்வாதி கூட விட்டுருங்க, இதை உள்ளாட்சி ஓட்ட போட்டுருவாங்க, விசிலுக்கே ஓட்ட போட்டுருவாங்க. ஆமாம், அப்போ நம்பலாம் மாற்றம். அது குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 10 வருஷமா ஒரே ஒரு அதிகாரி மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு, அவர் உள்ளாட்சித்துறையில இருந்து வர, அவருமே மீண்டும் 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 அப்படிதான் இருக்காரு. 15வது வருஷமா பிரதமர் மோடி மாதிரி தொடர்ந்து இருக்காரு, 12வது வருஷமா தொடரட்டும் வெல்லட்டுங்கிற மாதிரி இருக்காரு அவரு. அதனால ஓரளவுக்கு அந்த இதாவது பண்ணிங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். அதே மாதிரி புகார் வருதுன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சுக்கிட்டு ஊரை போடுற ஏற்பாடு இல்லாமல், புகார் வந்தால் அதை உடனே பதிவு பண்ணுற ஏற்பாடு இதெல்லாம். அதே மாதிரி கார்பரேஷனில் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, அதற்கு அதிகாரி டிசி லெவலில் தான், டிஎஸ்பி லெவலில் தான் இருப்பார். அதுக்கு கார்பரேஷனில் தடுக்கி விழுந்த IAS அதிகாரி தான், கல்வி சுகாதாரம் எல்லாத்துக்குமே. அது இல்லாமல் இந்த RDO இருக்காங்களா 5 மண்டலங்களுக்கு, அது எல்லாமே IAS. இவர் போய் என்ன பண்ணுவார், இருக்கிறதே ஜாலியான இது அந்த விஜிலன்ஸ் தான், ஜாலியாக உட்காந்துன்னு பெஞ்சு தச்சுட்டு கிளம்பி போயிட வேண்டியதான். எது இது வரைக்கும் கார்பரேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒன்றுமே. அப்போ கார்பரேஷனில் எதுவுமே நடக்கலையா? மினி சட்டசபைங்க சென்னை கார்பரேஷனு, எல்லாமே இருக்குது, கல்வி சுகாதாரம் மருத்துவம் எல்லாம், அது இது எல்லாமே இருக்குது, எல்லா துறைக்கும் தனித்தனி இது இருக்குது, பணம் ஒதுக்கீடு எல்லாம் இருக்குது. ஏன் யாருமே இது எங்கேயுமே சிக்கலையா?
அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் அதிகாரியை வந்து ஒரு ஐஜி லெவல் அதிகாரி இந்த விஜிலன்ஸுக்கு இது மாதிரிலாம் போட்டால் தான் ஏதாவது கொஞ்சமாவது போட்டால் மட்டும் இல்லை வேலை வாங்கணும். நீ பண்ணியா என்ன பண்ண அப்படின்னு. ஏவிஎஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? விபச்சார தடுப்பு பிரிவு. ஆமாம். எங்கேயாவது ரைடு போய் யாரையா பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? அது எங்கே நடக்குன்னே தெரிய மாட்டேங்குற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. அது எப்படிங்க? நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்க, இந்த வேலைக்கு சம்பளம் வாங்கணும். வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்குறது. சம்பளம் வாங்கினாங்க எப்போவாவது கீழே எப்படி அந்த ப்ரெஸ் நோட் எப்படி தெரியுமா இருக்கும்? சென்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறியும் அதாவது வேலை தேடி வரும் பெண்களை மயக்கி சினிமாவில் வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய புரோக்கர் இவர் கூட இன்னொரு புரோக்கர் சிக்கினார். 15க்கும் மேற்பட்ட மேற்கு வங்கம் அந்த மாதிரி அந்த மாநிலங்களை சேர்ந்த இளம் பெண்கள் மீட்கப்பட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பரவாயில்ல, நீங்கள் இந்த நல்ல பேப்பரை படிச்சிருக்கீங்க, நல்ல இதில் எழுதிருக்கீங்க. பேப்பரில் அவங்க அனுப்புகிற ப்ரெஸ் நோட்டு அதில் பாதி இடத்துல அழகிகள் தானே இருக்கும். அழகிகள், ஆமாம், விபச்சார அழகிகள் தான் போட்டிருப்பானுங்க. அது இந்த அவங்க ஒரு இது இருக்குல்ல பத்திரிக்கை, அது உருவாக்குனது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்துன்னே இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் நோட்டு தான் வந்துட்டு இருக்கும். அப்போ ஸ்டார் ஹோட்டலில் எங்கேயுமே ஒன்றுமே நடக்குது இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த குழந்தைக்கு இறந்து போயிருக்கேன், 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அது பிடபிள்யூ. அவங்க வேலை என்ன? இந்த மாதிரி பார்லலாம் சர்ப்ரைஸ் செக் பண்ணி வயசு மற்ற இது எப்படி அனுமதி லிக்கர் எப்படி கொடுக்குறீங்க என்ன இது செக் பண்ணணும். எதுவுமே கிடையாது. நேற்றுன்னு இதுக்கு மேலேயும் கூட இவ்வளோ பெரிய தவறு நடந்தும் நேற்றும் ஈசிஆரில் ஒரு பாரில் பார்த்தாலே தெரியுது அவனுக்கு 16லேருந்து 17 வயசு தான் இருக்கும். பட் காரில் வர்றான், காரும் ஓட்டுறான், அந்த இடத்துல அது சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு போகிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகிறான். எப்படி அனுமதிக்கிறாங்க? முதலமைச்சர் இருக்கிற சாலையிலே இந்த நிலைமை எங்கே மாறணும்? இதைத்தான் நான் சொன்னேன். கூப்பிட்டு இந்த போலீஸ் மீட்டு போட்டு தொலைச்சிருவேன். எனக்கு வேலை நடக்கணும். எங்கேயாவது கேள்விப்பட்டேன்னா அந்த லிமிட் இருக்கிற அதிகாரி தூக்கி எங்கேயாவது அடிப்பேன். உனக்கு குழந்தை படிக்குது, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. தூக்கி ராமநாதபுரம் கன்னியாகுமரி எங்கேயாவது காத்திருப்பு பட்டியலே போதும். அதோட பனிஷ்மெண்ட் வரணும். காத்திருப்பு பட்டியல் யார் சொன்னா பனிஷ்மெண்ட்? அதுவும் இப்போ இதுங்கிறீங்களா, சம்பளம் வந்துட்டு இருக்குங்க. ஏங்க ஜாலியாக போய் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. பேருக்கு தான். மற்றவங்க கேலி பண்ணுவான், என்னையா விஆரில் போட்டாங்களா அப்படின்னு. மற்றபடி வருமானங்கிறமானலாம் இது வெளியில் வருமானம் பார்க்குறவனுக்கு அது கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். அதுதான் பெரிய விஷயம். டெய்லி இவ்வளோ என்ன பண்ணுறது? இப்போது அரசு கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ கட்டாய சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் சாட்டையை சுழற்றணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு தான் காவல்துறை சட்டம் ஒழுங்குனா புதுசு. அவர்கள் தான் நீங்கள் சொல்கிற எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் தானே. வேலை வாங்குங்க. 10 நாளில் இதெல்லாம் எல்லா பாருக்கு எல்லாம் இது பண்ணணும், போட்டு நகர்த்து. நீங்கள் தான் லஞ்சம் வாங்கல, அப்புறம் அவங்க என்ன பிரச்சனை? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது யாருக்கும்? அதாவது ஸ்கூல் பக்கத்தில், கல்லூரிகள் பக்கத்தில், கோவில் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறீங்களே, ப்ரைவேட் நடத்துறத பாரை க்ளோஸ் பண்ணுற பாரு. ஏன் அதுக்கு எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னு தெரியலையே. இத்தனை ஸ்கூலு அது அவர் முதலமைச்சர் இல்லத்து பக்கத்துலேயே அது நடந்துருக்கு இந்த கூத்து. என்ன சொல்கிறது? ரைட்ண்ணே, இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல அமைச்சர்களுக்கு ரைடு வரப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. எப்படின்னா அது நாளை பின்ன எழுதுவாங்க யாராவது கூட இருந்து பார்த்த மாதிரி. எனக்கு ஒன்றும் தகவல் வரல. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க, விழுந்திருக்கோம். ஏன் தெரியுமா? நான் தான் சொன்னேன், பால்வளத்துறை அமைச்சரை காணவில்லை, பல துறை அமைச்சர்களை காணவில்லை. குறிப்பாக கொஞ்சம் தெரிப்பான முகங்கள் ஒரு 8-10 தெரியுது. மீதி எல்லாம் எங்கே போனீங்க, எங்கே போகிறீங்க? அதை முதலமைச்சர் தான் கேட்கணும். பிடிச்சி வாங்கணும். ஜெயலலிதா மாதிரி. நீங்கள் இந்த கதர்துறை அமைச்சர் எங்கேயா பார்த்தீங்களா? நான் இது வரைக்கும் அவர் செய்தி நோட்டில் கூட, ப்ரெஸ் நோட்டில் கூட பார்க்கல. பால்வளத்துறை கூட இடையில ஈரோட்டில் போயிட்டு அவங்க இதை போய் பார்த்துட்டு வந்தாங்க. கமலி அவங்க நினைக்கிறேன்னு அவங்க விஜயலட்சுமி அவங்க ஈரோடுக்கு போய் பார்த்து வந்தாங்க. அந்த பண்ணையில் போய் பார்த்தோம். இந்த கதர்துறை அமைச்சர் எங்கே இருக்காருன்னே தெரியலையே. அனௌன்ஸ் பண்ணுறது ஆளை காணோம். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. மீன்வளத்துறை அமைச்சர் வேற ஒரு தொகுதியில் போய் நடி சொன்னாராம. அது வேண்டானே, அவரை பற்றி நிறைய பேசலாம். நேற்று பேசியிருக்காரு. அரிதும் அரிது மனிதராய் பிறப்பது அரிது, அரிதிலும் அரிது விஜய் அவர்களுடைய நண்பராய் பிறப்பது அரிது. அவரை பொறுத்தவரைக்கும் உண்மைதாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திரைத்துறையில் இருக்கிறவங்கன்னா என் கூட அம்மா நடிச்சிருந்தான் அப்படின்னு. இன்னைக்கு காலம் வந்து பல இடத்துல உட்கார வைக்கும் சொல்கிறேன். அதனால் அவருக்கு அது அரிதான விஷயம் தானே. வேறு எப்படி வந்தார் அவர் சொல்லுங்கள்? ஆமாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் ரீதி என்னங்கிறது பார்த்தா மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி தான். அவர் தானே விஜய் ஒரு ஆள் நட்பு தானே, அதை வச்சு வாழ்ந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ரைட்ண்ணே, ஒரு பக்கம் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அமைச்சரவை கூட்டம் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு.
நேற்று ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை, அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, நம்முடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, நல்ல ஒரு வாய் சண்டை போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல களத்தில் இறங்கி பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, துறையிலையும் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, நாங்கள் ஆய்வு நடத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்போ வரைக்கும் ஏன் எந்த ஒரு ரைடும் மேல் நடவடிக்கை பண்ண முடியல? என்ன நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு மேல் நடவடிக்கையில் 20 நாளுங்க ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்குது, அந்த டீட்டெயில் எடுப்பாங்க. அரசில் வந்து நீங்கள் எல்லாமே உடனே சினிமாவா, அந்த முதல்வன் படமா, இது டீட்டெயில் எடுத்து அது கொண்டு போவாங்க. அது கொண்டு போகல 1 மாதம் 2 மாதம் கொண்டு போகலன்னா கை குலுக்கிட்டாங்க உள்ளதுன்னு அர்த்தம். அதனால் அது நடக்கலைன்னா அப்புறம் வேறு கதை. கண்டிப்பாக நடந்து இப்போ கொண்டு போகிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியும் பாராட்டணும். நேற்று ரைடு, இன்றைக்கும் ரைடு போயிட்டுருக்கு எல்லா இடங்களிலும். ரைட். நேற்று திமுக தலைவர் அவர்களுடைய, கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் கூட்டம், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுடைய பேச்சு முழுக்க அட்டாக். அவர் திருச்சியில் முதல்வர் அவர்கள் பேசின பேச்சுக்கு நேற்று அவர் முழுசாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அட்டாக்குன்னு பேரில் வந்து தன்னுடைய வயிற்றுச்சலை கூட்டியிருக்காரா, அல்லது வந்து தன்னுடைய மனக்குமரில் கூட்டியிருக்காரா, அல்லது என்னென்ன ஒரு விஷயத்தை பாராட்டணும்னா, கலைஞர் அவர்கள் கூட மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்ல, தன்னை தோல்வி அடைஞ்சிட்டேங்கிற வார்த்தையை இது வரைக்கும் யூஸ் பண்ணதை நான் பார்த்தது இல்லைன்னு, என்னுடைய அறிவு கட்டின மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இவங்க எல்லாருமே எங்களை காலி பண்ணிட்டீங்க, எங்களை முடிச்சு விட்டீங்க, எங்களை இது பண்ணிட்டீங்க, நாங்கள் எங்கே போய் சொல்ல எல்லாம் சொல்லி பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க உதயநிதி அவர் மூர்த்தி பேசும்போது கூட திமுக காலி பண்ணால் அதுவும் கைதட்டுறாங்க, இதுவும் கைதட்டுங்கன்றாரு. அதனால் அவர் அதை தான் சொல்கிறேன், புலம்பல் ஆற்றாமைன்னுவாங்க. ஆற்றாமைனா ஒட்டுமொத்த புலம்பல். அது பெரிய அது போச்சே, வடிவேல் சொல்லப்படல போச்சே, அதான் அந்த போச்சேலன்னு தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதனால் அவர் வந்து பேசின பேச்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஏளனம், எகத்தாளம், ஏகடியம் பேசுன்னுவாங்களா, அந்த மாதிரி எள்ளி நகையாடுவது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து நீ இவர் என்னமோ பெரிய எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து தான் ஆட்சி, இப்போ இதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து உட்காந்த மாதிரி சொல்கிறாரு. அப்பான்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? திமுகக்குள்ளேயே உங்களால் போட்டி போட்டு ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? ரொம்ப எம்எல்ஏ ஆக்குறாங்க. ஏன்னா பதவி வாங்க முடியுமாண்ணே? 120 நாள் ஆட்சி, எங்களுக்கு டைம் கொடுங்க, 120 நாள் தான் ஆட்சின்னு சொன்னாலே, இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் 20 நாளில் இவங்க ஒன்று என்ன பண்ணாங்க, என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? எங்கள் தலைவராவது இது கொண்டு வந்தார், பால் விலை 2 ரூபா குறைச்சார், பெட்ரோல் விலை குறைச்சிட்டான்ட்டாப்ல முதல் கையெழுத்துலையே. அவன் எழுதி கொடுத்தோன்னு தான் கேட்கணும், எப்படா குறைச்சாருன்னு. அது எவ்வளோ தாமதமாக வந்துச்சு, அது எவ்வளோ சண்டை போட்டு வாங்கினாங்க. அது மாதிரிலாம் அப்படி குறைச்சார். அந்த திட்டங்கள், இந்த திட்டம், இதெல்லாம் திட்டமாக இது நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுன்னு வேலை செய்கிறவன் செய்வான், அது மெதுவாக இருக்கும், ஸ்டடியாக இருக்கும். உங்களை மாதிரி இந்த கவர்ச்சி இது பண்ணிவிட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போகிற கிடையாது. ஒரு டைம் கொடுக்கணும், அதுவும் கிடையாது. ரெண்டாவது என்ன இது இப்படி கோட்டு போட பண்ணுறீங்க, இது பண்ணீங்க, அங்கே வந்து இப்படி பண்ணுறீங்க, இங்கே சரியில்லை, அது சரியில்லை. ஒருத்தருக்கு அமைச்சருடைய துறையை சொல்ல தெரில, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு அவன் இவன்லாம் என்னெல்லாம இவங்க கட்சியில் யாருக்கு மேலே எல்லாம் அப்படியே காந்தியுடைய பக்தர்களா, அந்த காந்தியாசர் தண்டனைக்கு உட்பட்டவங்களா என்னன்னு தெரியல. என்ன கதை இது? ஒவ்வொருத்தர் மேலே என்னென்ன கேஸ் இருக்கு தெரியாதா? மினிமமே எத்தனை கேஸ் என்னம்மா சொல்லுவாங்க, அவையெல்லாம் விசாரணையில் இருக்கிறது, நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு. அடுத்தவனை கேட்டால் அவன் மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு அது இதுன்றது. அப்போ அவங்களும் விசாரணையில் தானே இருக்கும், தண்டனையாக வாங்கினாங்க. இதில் வேற ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆதவரில் குறிப்பிட்டு, லாட்ரி இது தெரியாமல் போச்சுங்க, தெரிஞ்சுதான் நம்ம முதலே வேற மாதிரி பண்ணிக்கலாம், உங்கள் கூட இருந்தார உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் கீழே இருக்கிறோம் எப்படி திரும்ப வாங்குறோம், அப்படி ஏகுறோம், சீக்கிரம் முடி அப்படின்ற பேசி பிடிச்சி அவ்வளோ பார்த்துக்கணும். எங்கே பார்த்தாலும் இதே புலம்புல அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். அது நினச்சிருப்பாங்க உங்கள் அப்பா முடிச்சாச்சு, அது நீ அடுத்து நீ தான் போல அந்த அளவுக்கு எப்படி சமாளிக்க போகிறோமோ, என்ன பண்ண போகிறோமோ. அப்போது லாட்ரி மார்ட்டின்ட்ட தேர்தல் பத்திரம் மூலயமா மாநிலத்தில் அதிகமாக காசு வாங்கினது யார்? அதுவும் அகில இந்திய கட்சியோட போட்டி போட்டது யார்? நீங்களும் மம்தாவும் தானே. ஆமாம், 2 பேரும் எங்கே இருக்கீங்க? 2 பேரும் இப்போ அங்கே எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கட்சி இருக்கா? ஏன்னா அவங்களும் எம்எல்ஏ இல்லை, கட்சியும் இல்லை, அந்த மாதிரி போயிட்டு. அதனால் இது வந்து லாட்ரின்னு இவர் சொல்ல நல்லா கவனிக்கல, இந்த மாதிரி வார்த்தை. அவன் பாவம் யார் அவன், அப்புறமா அவனுக்கு கூப்பிட்டு சொல்கிறா, தேவையில்லாதெல்லாம் இது பண்ணுறான், பேசிட்டான், நான் வேறு அது பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் பேச்சு முழுவதுமே இதுதான், இப்படியே சொல்லிக்கிட்டு அவருக்கு துறை தெரில, சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு இது. நீங்கள் வந்து கப்பு 2 வாங்கி போய் கொடுத்தாங்க, என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய கேலிக்குரிய விஷயம். ஆமாம், முதலமைச்சர்கிட்ட ஒரு கப்பு, துணை முதலமைச்சர் வேற ஒரு கப்பு, விளையாட்டு அமைச்சர் கப்பு, 2 கலர் கப்பு. எந்த வேர்ல்டு கப்பு, எந்த வேர்ல்டு கப்பில் கொடுக்குறாங்க?
ஒருத்தன் வந்து அவனை எதுவுமே பண்ணல தெரியுமா அவங்க? ஏன் தெரியுமா? வெளியே தெரிஞ்சணும்னு. எவ்வளோ பெரிய அசிங்கங்க. அசிங்கம் பெரிய ஊடகங்கள்லாம் அவங்க கையில் இருந்தனால எதுவுமே பெருசாக வரல. இவர் பல அமைச்சரை சொல்றாங்க. கடந்த ஆட்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் எங்க தான் இருந்தாங்கன்னு தெரியல கடைசி வரைக்கும். கைல்வெளி செல்வராஜ் அவருடைய சாதனைகள் என்ன? ஒரே ஒரு சாதனைகள் சொல்லுங்க. எத்தனை பேரை கூட்டச்சி பிரகாரம் பண்றீங்க? நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு அமைச்சருக்கு துறை தெரியலன்றீங்களே, உங்கள் துறை கீழே ஒருத்தர் வேர்ல்டு கப் வாங்கினதுன்னு ஏமாத்தினானே, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்குறேன். அது இன்னொரு அமைச்சர் தான் கூட்டது. அது ஒரு அமைச்சர் கூட்டு வராரு. இதில் SDITல சர்டிஃபிகேட் வேறு கொடுக்குறாங்க, இவருக்கு தகுந்த வேலை வழங்கும் படின்னு. அந்த மாவட்ட ஆட்சியருக்கு எங்கேயா கிராஸ் செக் பண்ணீங்க? எங்கே பண்ணீங்க? ரெண்டாவது உங்களை மாதிரி அவர் ரேஸ் விட்டார். சென்னையே உங்களுடைய கோட்டை, அதாவது உங்களுடைய வீட்டு உங்கள் சொத்து மாதிரி தான் நினச்சிக்கிட்டீங்க. ஜனங்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? 2 பெரிய ஹாஸ்பிட்டலு, ஆம்புலன்ஸு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கடந்துக்கிட்டு இருக்கிற ஆகும். அங்கே ரோடை தோண்டி போட்டு இது பண்ணி ஆம்புலன்ஸ் இது ரேஸ் நடத்துனீங்களே, என்ன கதை இது? அந்த சவுண்டு டெசிபல் இருக்குது 120 கூட. நம்மளுடைய சவுண்டு டெசிபல் வந்து 30-35 தாங்கும். தீபாவளி டைமில் ஒரு 40-45 வரும். 120னா அங்கே மேலே இருக்கிற நோயாளிகள்லேருந்துலாம். அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீனை விட்டு இது கொடுக்குறாங்க, அறிக்கை விடுது. அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பே இல்லை. எங்களுக்கு உனக்கு பாதிப்பு வந்துடும்ல, பாதிப்புன்னு சொன்னால் உனக்கு பாதிப்பு வந்துடும். அதான் முதல்ல நாய்ஸ் கிளியரேஷன் இது வச்சுருக்கோம், கிளாஸ் வச்சுருக்கோம். அது வச்சு நாய்ஸ் கிளியரேஷன் கிளாஸ், அது என்னடா கிளாஸ்? ஏன்னா கீழே ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்னு கொண்டு வராங்க, அவசர சிகிச்சை. அங்கே நான் வச்சுக்கிறியா? எப்படி பண்ண முடியும்? ஒயின்னு போச்சுன்னா இவர் ஒயின்னு போயிடுவார். அப்புறம் அப்பா போயிட்டியாப்பா, என்ன போயிட்டியா? இங்கே தான் ரேஸ் விட்டு கார் சவுண்ட்லேயே போய் சேர்ந்துட்டாப்ல. யாரை பற்றி கவலைப்பட்டீங்க? எதுவுமே கிடையாது. எதை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்க? உட்காந்து அவர் பேசுறதெல்லாம் உட்காந்து நான் உட்காந்து பக்கத்தில் கூட பதில் சொல்லிட்டே இருந்தேன். அவர் சிரிச்சினே இருந்தார். நாங்கள் அப்படி பண்ணோம், இவர்கள் இப்படி பண்ணுறாங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க? 20 நாள் கூட ஆகணும், ஒன்று என்ன பண்ணீங்க? 120 நாள் டைம் கேட்டிங்களே. அவர் முதலமைச்சர் வெள்ளம் வந்ததுக்கு போன ஆட்சியின் அவலங்கள் தொடர்கிறது, 1 வருஷம் டைம் கொடுன்னு கேட்டார்ல. ஆமாம், 2 வருஷம் டைம் கொடுத்து 23ல் பெரிய வெள்ளம் வந்துச்சு சென்னையில். அதுக்கப்புறமும் நீங்கள் பட்ஜெட் தானே போட்டுட்டீங்க, 5000 கோடி. கடைசிலேயே அந்த 5000 கோடி என்ன ஆச்சு? 5000 கோடியில் எத்தனை பர்சன்டேஜ் வேலை நடந்தது யாருக்கும் தெரியும். ஆளுக்கு ஒரு பர்சன்டேஜ். கடைசி வரைக்கும் பாஸ் மார்க் வாங்காமல் போயிட்டாங்க. சரி, இவ்வளோ பேசுகிறீங்களா? அவர் முதலமைச்சர் தானே. மேயர் போய் பார்த்தாங்களா? பார்க்கல. இப்போ வரைக்கும் மரியாதை நிமித்தமாக சந்திக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக ப்ரோட்டோகால் தானே. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார்ல, அம்மா அவர்களை சந்திச்சாங்க, மேயராக இருக்கும்போது சந்திச்சார். அது இதான் அதான் சொல்கிறேன், இது எப்படிப்பட்ட அரசியல்னே சொல்ல முடியாது. அதாவது இதுதான் படையப்பா தான். எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரி நீ, அந்த மாதிரி நீ வந்து முதலமைச்சரா? நீ வந்து நேற்று அவர் தொனிலாம் அப்படி தானே. ஆமாம், பேசுறது அப்படி தான் இருந்துச்சு. இவர் வந்து இதுவா? அவர் நீ இன்னும் ஆண்ட இதுக்குன்னு வந்திருக்கீங்களா? சேவல பாண்டியனா நீங்கள்? அதுக்குன்னே வந்தவங்களா? அந்த நினைப்பு நான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப அப்படியே இருக்குது. அதே தான், இந்த ஆணவம் தான் இவங்களை அழிக்குது. இப்போவும் எது நமக்கு பிரச்சனைன்றதை பற்றி பேசலை, இதையே பேசிட்டு இவங்களுக்குள்ளேயே அந்த எழுதி கொடுக்குறவங்க எழுதி கொடுப்பான்ல, அதையே பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படியே போயிடுறது. அவன் முன்னாடி இருக்கிறவன் கை தட்டுவான், வெளியில் இருக்கிறவனா வெறுப்பாக பார்ப்பான். பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? கண்டிப்பாக. இவ்வளோ பண்ணியும் நீ பாடுற அந்த திமிரில். இப்போ 20 நாள் அவங்க என்ன பண்ணாங்க? 20 நாள் நீங்கள் பண்ண எப்படி மறந்துருக்கோம்? இருக்குதே கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு பேசுகிறேன், நீங்கள் பண்ண மறக்கவே வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக. ரைட்டு. ஆர்எஸ் அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு அறிவாளிகிட்ட தோற்றுருந்தா கூட பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தைகள். அறிவாளி நீங்கள் எதில் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அது எப்படி? நீங்கள் அறிவாளியாக இருந்தீங்களா? பெரிய பெரிய வழக்கில் மாட்டினீங்களா இல்லையா? ஆமாம். உங்களுடைய அறிவாளிகள்லாம் எத்தனை பேர் சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டினாங்க? எத்தனை பேர் மற்றவர்களை நடத்துகிற விதம்? சரி, இவ்வளோ பேசுனீங்களே, செந்தில் பாலாஜி உள்ளே சேர்த்தப்போ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? தியாகின்னு சொன்னப்போ எங்கே போயிருந்தீங்க? சரி, இவ்வளோ வந்து பெரியாருடைய இது அதெல்லாம் பேசுகிறீங்களா? அவர் ஸ்டாலின் பக்கத்தில் உட்காரத்துக்கு ஏன் மியூசிக்கல் சேர் ஆனீங்க? நீங்களும் உதயநிதியும் என்ன உங்களை தடுத்தது? நீங்களும் துணை பொதுச் செயலாளர் தானே. ஆமாம். அவர் பக்கத்தில் உட்காந்தான்னா அவர் அமெரிக்க ஜனாதிபதியா? தேர்தல் நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க. அமெரிக்க ஜனாதிபதி ப்ரோட்டோகால் பிரகாரம் நீ உட்காரக்கூடாதுன்னா ரைட்டு, உங்கள் கட்சி தலைவர் தானே. மியூசிக்கல் சேர் ஆனீங்க, அதுக்கு பேர் என்னது? அடிமைத்தனம் தானே. ஆமாம். அப்புறம் யோக்கியம் பேசுகிறீங்க. பொது தொகுதியை விட்டு தனி தொகுதியில் தானே உங்களை நிற்க வச்சாங்க. இன்றைக்கி போய் சொல்லிப்பாரு என் பொண்ணுக்கிட்ட. அது என்ன பேச்சு இது? புஷ்ஷுன்னு போயிடும். புஷ்ஷுன்னு எட்டி உதைப்பாங்களா? இல்லை, என்ன அது இன்னும்? அப்போ நீங்கள் அதுக்குள்ளே உட்காந்துட்டு சோகம் கண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து என்னை வந்து முதல்வர் வந்து அன்னைக்கு கலைஞர் மத்திய அமைச்சர் ஆக்கின பாவத்துக்கு தானே நீங்கள் உக்காந்தீங்க. காங்கிரஸே ஆட்சிக்கு வர முடியாது போச்சே. மன்மோகன் சிங் பாவம், அவர் வாழ்க்கையிலே அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்காரு. ஆக்கினதுக்கு சம்பவம் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லையா? ஆமாம், எல்லாரும் கண்டிப்பாக வரிசையாக முடிச்சுட்டு போயிட்டு. நீங்கள் திமுக ஆக்கின எல்லாருமே சம்பவம் பண்ணுவாங்க. ஆமாம், அதிலும் குறிப்பாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் இவர்
தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அமைச்சர் ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணாங்க. சம்பவம் பண்ணாங்க. அதனால இவ்வளோ இன்னைக்கு இந்தியாவே வந்து வெக்கப்படுதான். 2Gல படாத வெக்கமா? நீங்க போங்க, அங்க தெரியும். ஆ. நம்ம பண்ண பல இடங்கள் டிராவல் பண்ண இடங்கள்ல விஜய் அவர்கள் வந்தது சரி அங்க உள்ளவங்க சொல்ற அளவுக்கு போறாங்க. எப்ப அந்த ரீல்ஸ் இந்த ரீல்ஸ் இல்ல மெட்டால ஒரு இது ஏஐ கொடுத்தாங்க. நீங்க ஃபேஸ் மாத்தி ஹிந்தி பாட்டு பாடுனுங்கிறாருங்க விஜய் உட்காந்துங்கன்னு. ஃபுல்லா விஜய் தான் இருக்குது. சரி அதை விட்டுருங்க. யார் உங்கள்கிட்ட வந்து சொன்னா வெக்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க வட இந்தியாவில்? இன்னும் லோக்சபா ஆரம்பிக்கவும் இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் உட்காந்துங்க வாட்ஸ்அப் தகவலை கொண்டு போய் அங்கே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஓடிடுறீங்க. பார்லிமெண்ட்டை உங்களை பார்த்தா சிரிக்குது. சிரிக்கலையா? மொழி பிரச்சனை போய் அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட பேச முடிஞ்சதா? பல மாநிலங்களில் தோக்கடிச்சிங்களே காங்கிரஸை, அப்போ வைக்கப்படலை. அவங்க அப்போ கூச்சப்பட்டு உட்காந்து. எஸ்ஐஆரில் உங்கள் நிலைப்பாடு என்ன? எவ்வளோ பேச்சு பேசுனீங்க, பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சிங்க எல்லாம். இன்றைக்கி யாராவது பொதுமக்களோ யாராவது குறை சொல்கிறாங்களா? இல்லை வேறு யாராவது எங்கேயாவது குறை சொல்கிறாங்களா? ஐயோ நீங்கள் வீடியோலாம் போட்டிங்க, எங்கே போச்சு உங்கள் அறிவாளித்தனம்? இடமே எல்லாம் போயிடுச்சு. இறுதி என்னோட கேள்வி, புதிய கூட்டணி ஒன்று உருவாயிருக்கு. புதிய கட்சி அண்ணாமலை அவர்கள் மாதிரி புதிய கூட்டணி ஒன்று உருவாயிருக்கு. அந்த கூட்டணியில் வந்து சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம், அதாவது திமுக கூட்டணியிலேருந்து திமுக தவிர மீது எல்லாரும் இருக்கதா வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பி வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தெரியல. காங்கிரஸில் மேலிட பார்வையாளர். காங்கிரஸ்லேயே அவர் வந்தப்போ யார் அவர் வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்கிறார், நல்லா தமிழ் பேசுகிறாரு. யோ இங்கேதான் மயிலாடுதுறைக்காரர் சொந்த ஊருக்காரு. ஒவ்வொரு ஊரில் ஒருத்தர் இருப்பாங்க. இங்கே ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி இருந்தார். அப்புறம் மணிசங்கர் ஐயர் ஒருத்தர், அவரும் வித்தியாசமாக தமிழ் பேசுவார். இப்போ அந்த இடத்துல இவர் இருக்கிறாரு. அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. சசி தரூர்னு கேரளாவில் இருந்தார். ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி காங்கிரஸில். அந்த மாதிரி ஆலியா ரைட்டு. அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் சீட்டு கொடுக்கல. ஏன்னா நம்ம பிடிஆரை கொண்டு போய் ஓரம் உட்கார வச்சால அவர் பங்கு பெரும்பங்குன்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராகுலுக்கும் இவருக்கும் இணைப்பு பாலமாக இருந்ததுனால அந்த இதில் சீட்டை எம்பி ராஜ்யசபா கொடுக்குறாங்க. கொடுத்தா வாங்கிட்டு போங்க. இவர் உருவாக்குறாராம், பேர் வைக்கிறாராம் அந்த குடும்பத்துக்கு. இதே மாயாண்டி குடும்பம். சமூக நீதி முற்போக்கு, சமூக நீதி முற்போக்கு திராவிடர் கழகமா? புதிய கூட்டணியா? ஒன்று இங்கே 2 பேர் கோச்சிக்கினாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் அடிமையாக இருந்தாங்க, கண்டுக்கவே இல்லை. வந்து பாருங்க கோவம் அவங்களுக்கு. சின்ன மேட்டர்லாம் இன்னும் உண்மையில நான் முத்தரசன் இவ்வளவு கோவக்காரன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆக்சுவலா நீ பேசியிருந்த புதிய தலைமுறை மைக்கே வெடிச்சிருக்கும். திமுக தவிர மற்ற எல்லாரும் அந்த அளவுக்கு பெரிய கோவம் பேசுவார். நாங்க எங்க கூட்டணியில இருந்தோம், இனிமேல் தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, தேர்தல் மட்டும் தான் கூட்டணி அப்படின்ட்டு அவரு டென்ஷன் ஆயிட்டு. 5 வருஷம் இருந்தீங்களா கம்முன்னு குனிஞ்சிங்கன்னு, எதையுமே பார்க்காம. சண்முகம் சண்முகம் ஜோசியர்களை வந்து எல்லாருக்கும் நல்ல நேரம் பார்த்து சொல்லுவாங்க. அந்த ஜோசியரை இவர் நியமித்தார், எதிர்ப்பு காரணமாக தூக்கிட்டார். அந்த ஜோசியருக்கு அவர் நேரத்தை பற்றி கணிக்க தெரில. அந்த ஜோசியர்கிட்ட ஆலோசனை கேட்டு முதல்வர் இயங்குகிறார். இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த நொறநாட்டித்தனத்தெல்லாம் திமுகவில் பார்த்தீங்களா? எங்கே போனீங்க? அப்போ எங்கே இருக்குது? 13 நாள் போராடினாங்க அந்த மக்கள். அவங்கள அவ்வளோ கைது பண்ணி அப்படி தூக்கி போட்டாங்களே. கூலி படம் பார்த்துருந்தாரு, விமர்சனம் பண்ண வேண்டியதானே? ஆசிரியர்கள் போராட்டம்னு ஆசிரியர்கள் போராட்டம் நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம். செக்குக்கு சம்மந்தம் ஒரு ஆளை போட்டு 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் கொடுத்தாங்களே. இன்னும் பல பேரை பத்திரிகையாளர் போர்வையில் வச்சுட்டு சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் கேட்க வேண்டியதானே? நொறநாட்டித்தனம் பண்ண வேண்டியதானே? முதல்வர் குடும்பத்தில் ஊராக கோயிலுக்கு போய் அது என்ன பூஜை, அது சத்ரு சம்கார பூஜை இதெல்லாம் பண்ணுறாங்களே. அப்போ எங்கே போச்சு உங்கள் பகுத்தறிவு? இடமே எல்லாம் போச்சு. என்ன கதை? ஏதோ கூட்டணி இது பண்ணுறீங்க, ஆதரிக்கிறீங்க, என்ன வேணால் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அதான் அவர் போட்டார், சொன்னாங்க, அவர் தூக்கி போட்டார். இருக்கவே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு. அவர்கிட்ட அது மட்டுமாகுது, இன்னும் பல இருக்குது. பேச தைரியங்களா? பேசவே முடியாது. ரைட், நன்றி. உங்கள் நேரத்துக்கு